அவதாரங்கள் 10, கோள்கள் 9, திசைகள் 8, கிழமைகள் 7, சுவைகள் 6, திணைகள் 5, வேதங்கள் 4, கனிகள் 3, இனம் 2. ஆனால் ஒழுக்கம் என்பது மட்டும்தான் 1. தேன் தடவி பேசுகின்ற சொல்லுகின்ற வார்த்தைகளை விட உண்மையை தடவி உண்மையை சொல்லுகின்ற வார்த்தைகள் என்பது மிக ஆழமானது, மிக அழுத்தமானது, மிகவும் சிறப்பானது. அத்தகைய உண்மையான வார்த்தைகள் என்னவென்று சொல்ல வேண்டுமானால் அதுதான் அறிவியல். அந்த அறிவியல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல். அந்த அறிவியலை நாம் எப்படி பிரிக்கிறோம் என்றால், இயற்கை அறிவியலாக பிரிக்கிறோம், சமூக அறிவியலாக பிரிக்கிறோம், முறைசார் அறிவியலாக பிரிக்கிறோம். இயற்கை அறிவியல் என்பது எது? அதுதான் இந்த உலகம், அதுதான் இந்த பிரபஞ்சம், அதுதான் இதனுடைய பருப்பொருள். இயற்கையினுடைய அறிவியல். இந்த இயற்கையில் நாம் இருக்கிறோம். மருத்துவர் சிவராமன் சொல்லுவார், ஒரு தலைமுறை நம் கண் முன்னே அழிய போகிறது. அந்த அழிய போகிற தலைமுறையை பார்க்கக்கூடிய தலைமுறை யார் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் தலைமுறை தான் என்று வருத்தமாக பதிவு செய்கிறார். வளர்ச்சி எப்பொழுது வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 17, 18ஆம் நூற்றாண்டில் வந்ததுதான் இந்த அறிவியலினுடைய வளர்ச்சி. அந்த 17, 18ஆம் நூற்றாண்டில் வந்தது அறிவியல் வளர்ச்சி என்றால் அந்த பருப்பொருள், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது என்பதை 17, 18ஆம் நூற்றாண்டில் சொன்னார்கள். ஆனால் இந்த பருப்பொருள், இந்த பிரபஞ்சம் உருவாகுது என்றால் இந்த ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளின் மூலியமாக எதை நாம் கொண்டு செல்ல முடியும், எதை நாம் செய்ய முடியும் என்று சொன்னது 18ஆம் நூற்றாண்டில் ஆணித்தரமாக சொன்னார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த நம்மளுடைய தலைமை ஆசிரியர் சொன்னது போல அந்த சார்பியல் கொள்கை, அந்த சார்பியல் கொள்கையும் சார்பியல் கோட்பாடும் குவாண்டம் இயற்பியலும் எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் வர ஆரம்பித்ததோ அன்றைக்குத்தான் இந்த நவீன அறிவியலுடைய எழுச்சி இருந்தது. அந்த சாணம் என்பது ஒரு ஆன்டிபயோட்டிக். அன்னைக்கு அந்த சாணத்தை முழுகிட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு மறுபடியும் அந்த வீட்டை பெருக்குவார்கள். அன்றைக்கு வந்த அந்த தூசி என்பது நமக்கு தும்மலை தரவில்லை, ஏனென்றால் அது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆனால் இன்றைக்கு ஒரு அறையில் இருந்து அதை கூட்டும் பொழுது அவ்வளவு தூசி வரும் பொழுது நமக்கு எவ்வளவு தும்மல்களை தருகிறது. ஆக அந்த இடத்தில் அறிவியல் இருக்கிறது. அதற்காக அந்த சாணத்தை போட்டு குளிக்க சொல்லி யாரும் சொல்லவில்லை, கோமியத்தை எடுத்து குளிக்க சொல்லி யாரும் சொல்லவில்லை. ஆனால் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இருந்தும், E=mc² கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் இருந்தும், அந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த தரவுகள், அந்த சார்பியல் கோட்பாடுகள் உண்மை என்பதை உணர்ந்தும், அவர் சொன்ன கருத்துக்கள் தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிக ஓங்கி ஒலிக்கிறது என்பதை தெரிந்தும், அறிவியல் இல்லை என்றால் உலகு இல்லை என்பதை தெரிந்தும், மடையர்களை சொல்லுகிறார்களே, சாணத்தையும் கோமியத்தையும் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லும் மடையர்களே அவர்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட டெஸ்ட் பேபிக்கு செல்லுகிறார்கள். அதுவும் அறிவியல் தான். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் கோமியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்களே, இது மூடத்தனம். அறிவியல் என்பதுதான் 10 விரல்கள் எப்படி மூலதனம் என்பதோ அதே போல அறிவியல் என்பதுதான் மூலதனம். ஆக இந்த உலகை ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு, ஒரு பொருள் ஆட்டி படைக்கிறது என்றால் அதுதான் அறிவியல். நாம் இங்கு உட்கார்ந்து இருப்பதே அறிவியல் தான். அதுதான் ஐசக் நியூட்டன் கொண்டு வந்தார். நாம் இப்படி சாய்கிறோம் என்றால் அதுதான் அறிவியல். அதையும் நியூட்டன் தான் கொண்டு வந்தார். ஒவ்வொரு பொருளுக்கும் எதிர் விசை உண்டு, அதிலிருந்து பருப்பொருளை எடுக்கலாம் என்ற கருத்தை பதிவு செய்ததும் நியூட்டன் தான். ஆக இதுதான் ஒரு நவீன அறிவியலுடைய வளர்ச்சி. அந்த அறிவியலுடைய வளர்ச்சி இன்றைக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் ஒரு அற்புதமான வளர்ச்சி. அதுதான் நானோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதுதான் பயோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதிர்கால சந்ததியினருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த பயோ பிசிக்ஸ் என்பது எல்லாருடைய மனதிலும் உருவாக வேண்டும்.
எதிர்கால சந்ததியினருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இந்த நானோ சயின்ஸும் தேவைப்படுகிறது, பயோபிசிக்ஸும் தேவைப்படுகிறது. பயோபிசிக்ஸ் என்ன சொல்லுகிறது? பயோபிசிக்ஸ் என்ன சொல்லுகிறது? இந்த உயிருள்ள பொருளை காப்பாற்று என்று சொல்லுகிறது. உயிருள்ள பொருளை காப்பாற்று என்று சொல்லும் பொழுது அதை நாம் செய்ய வேண்டியது யார் என்றால் இந்த மாணவர்களுடன் புகுத்த வேண்டும், இந்த மாணவர்களுடன் சொல்ல வேண்டும், இந்த மாணவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது யார் என்றால் அந்த கடமைகள் முழுக்க ஆசிரியர்களாகிய நமக்குத்தான் இருக்கிறது. இதில் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பாகுபாடும் நம்மிடத்தில் வேண்டாம். இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆக நாம் எதை சொல்ல வேண்டுமானால் இந்த புத்தகங்கள் இருக்குது, ஒன்னொன்னு ஒவ்வொரு பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்கள் எதை உருவாக்கும் என்றால் இந்த பொக்கிஷங்களை உருவாக்கும். இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய இந்த பொக்கிஷங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் பாட புத்தகமாகிய பொக்கிஷங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பொக்கிஷங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டால் அந்த பொக்கிஷம் என்பது என்ன? அதுதான் அறிவியல். நீங்கள் எப்படி சுத்தி 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 வந்து கேட்டாலும் அறிவியல் தான் இந்த உலகை ஆட்டி படைக்கிறது என்பதான் உண்மை. அறிவியல் இல்லையே இவ்வுலகம் இல்லை. தர்கா இருக்கு, நாகூர் தர்கா. இந்த நாகூர் தர்காவிலே பச்சை பட்டு உடுத்துவார்கள் அந்த அவருடைய நினைவிடத்தின் மீது. அந்த பச்சை பட்டை தயாரிப்பவர்கள் யார் என்றால் ஒரு இந்து. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பழனியாண்டி பிள்ளை என்ற ஒரு இந்து. ரம்ஜானுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் நோன்பு இருப்பார்கள். அந்த பச்சை பட்டை தயாரிப்பதற்காக பழனியாண்டி என்ற குடும்பம், இந்து குடும்பம் 30 நாட்களுக்கு மேலாக எதையுமே உண்ணாமல், மாமிசத்தையே எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருந்து தயாரிப்பார்கள் அந்த பச்சை பட்டை. நாகூர் தர்காவிற்கு பல கோடீஸ்வரர்கள் எல்லாம் செல்லுவார்கள். பெரிய விலை உயர்ந்த ஆடைகளை அந்த பச்சை பட்டை எடுத்து செல்லுவார்கள். அதை அந்த சமாதியின் மேல, அந்த நினைவிடத்தின் மேல வைத்து அடுத்த செகண்டே எடுத்து விடுவார்கள். ஆனால் ஒரு இந்துவாகிய பழனியாண்டி பிள்ளை தயாரித்த அந்த பட்டு மட்டும் ஒரு வருடம் வரைக்கும் மறுபடியும் அவர்கள் கொண்டு வந்து போர்த்தும் வரை அந்த பச்சை பட்டு அதே இடத்தில் தான் இருக்கும். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த இந்தியர்கள். அந்த நவீன இயற்பியல் எப்பொழுது வந்தது என்று சொல்ல வேண்டுமானால் எக்ஸ் கதிர்கள் எப்பொழுது வந்ததோ அப்பதான் இந்த நவீன இயற்பியல் வர ஆரம்பித்தது. எக்ஸ் கதிர்கள் அப்படின்றது என்ன? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சளி போன்றதையும் அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடியதான் எக்ஸ் கதிர்கள். இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது உனக்கு சளி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த நெஞ்சு சளி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய அந்த படம் தான் எக்ஸ் கதிர்களுடைய படம், எக்ஸ்ரே என்று சொல்லுவோம். அது 1885ஆம் ஆண்டு ரான்ஜன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எக்ஸ் கதிர்களை அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? எலக்ட்ரான் என்பது இங்க இருக்கக்கூடிய சிறுவர்களை போன்றது, அங்க இருக்கக்கூடிய சிறுமிகளை போன்றது. எலக்ட்ரான் என்பது சிறுவர்களும் சிறுமிகளும் நம்மளுடைய குழந்தைகளும் வீட்டில் ஒரு இடத்தில் இருந்து பார்த்திருப்போமா? அவர்கள் அந்த வீட்டை சுத்தி 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 எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள். அத்தகைய தன்மை மிக்கது எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் ஆனது ஒரு அணுவில் இருந்து, ஒரு கூடில் இருந்து இன்னொரு கூடுக்கு மாறும் பொழுது ஏதாவது ஒரு கதிர் தெரிகிறது என்று அந்த இடத்தில் அவர் பார்க்கும் பொழுது அந்த கதிரினுடைய அலைநீளம் என்னவென்று தெரியவில்லை. அதனால்தான் அதற்கு எக்ஸ் கதிர்கள் என்று வைத்தார். அப்போது நவீன அறிவியல் அந்த இடத்தில் கால் ஊன்ற ஆரம்பித்தது. அதற்கப்புறம் 1905ஆம் ஆண்டு தான் ஐன்ஸ்டீன் வருகிறார். அவர் ஐன்ஸ்டீன் வரும்பொழுது அவர் தான் அதை கொண்டு வர, உங்களுடைய தலைமை ஆசிரியர் சொன்னது போல E=mc². அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் 20ஆம் நூற்றாண்டில் தான் நவீன அறிவியல் என்பது மிக பெரிய ஒரு எழுச்சியை அடைகிறது. 20ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது வந்தவர்கள் தான் 19ஆம் நூற்றாண்டு மேரி கியூரி. அந்த மேரி கியூரி அவர்கள் படிப்பதற்கு மிக இயலாத ஒரு சூழல். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த தனிமம் தான் இன்று உலகில் மிக பெருமையான ஒன்றாக இருக்கிறது. அவர் கொண்டு வந்த அந்த தனிமங்கள். மேரி கியூரி 2 முறை நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். 1903ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசு, 1911ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசு. அவர் படிப்பதற்கு இயலாத ஒரு சூழல். ஆக நீங்கள் எல்லாம் நினைக்க கூடாது, எங்கள் வீட்டில் வசதி இல்லை, எனக்கு கணிதம் படிக்க தெரியாது, எனக்கு அறிவியல் படிக்க தெரியாது, எனக்கு இங்கிலீஷை கண்டால் பயம் என்று எல்லாம் நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டாம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பங்கு நம்மிடத்திலே இருக்கிறது. அப்படி கஷ்டத்தில் படித்தவர் தான் மேரி கியூரி. அவர் கொண்டு வந்த தனிமங்கள் தான். அதற்காக 2 முறை நோபல் பரிசு பெற்றவர். இதோடு மட்டுமல்ல, நீல்ஸ் போர், அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன என்பதை கொண்டு வந்தவர் நீல்ஸ் போர்.
அதோடு மட்டுமல்ல, ஜே தாம்சன் இருந்தார். அவர் தான் கேத்தோடு கதிர்களும் ஆனோடு கதிர்கள் என்ன என்பதை கொண்டு வந்தவர் ஜே தாம்சன். இதுதான் அறிவியலின் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இதையெல்லாம் முத்தாய்ப்பாக வந்தவர் தான் நியூட்டன். அந்த நியூட்டன் அவர் கொண்டு வந்த அந்த பாரம்பரியமிக்க அந்த நியூட்டன் கொண்டு வந்த அந்த கோட்பாடு, அந்த பாரம்பரியமிக்க அந்த இயற்பியலினுடைய அவ்வளோ பெரிய மாளிகை, இயற்பியலை சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய ஒரு மாளிகை. அந்த மாளிகை, இயற்பியலினுடைய மாளிகை என்பது ஐசக் நியூட்டனால் கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாளிகை. அந்த மாளிகையினுடைய உயரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சம் என்ன என்று மக்களுக்கு மிக தெளிவாக சொல்ல ஆரம்பித்தார். அவர்தான் சார் ஐசக் நியூட்டன். அந்த ஐசக் நியூட்டன் கொண்டு வந்ததுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பருப்பொருள், உலகத்தில் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே கொண்டு வந்தது யார் என்றால் அவர்தான் ஐசக் நியூட்டன். அந்த ஐசக் நியூட்டனுக்கு அவர் இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் அலெக்சாண்டர் போப் சொல்லியிருப்பார், இயற்கையும் இயற்கை விதிகளும் மறைந்து இருந்தன. இருளில் கடவுள் கூறினார், வரட்டும் நியூட்டன் என்று. எல்லாமே ஒளிமயமானது. இயற்கை விதிகளும் மறைந்து இருந்தன. இருளில் கடவுள் கூறினார், வரட்டும் நியூட்டன். எல்லாமே ஒளிமயமானது. இந்த பிரபஞ்சமும் ஒளிமயமானது. அதுதான் இந்த நியூட்டனுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நியூட்டனுடைய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த உலகம் இன்று ஒளிமயமாக இருக்கிறது என்றால் இது நியூட்டனுடைய அளப்பரியாத ஒரு கண்டுபிடிப்பு தான். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த மடையர்கள், இப்ப இருக்கக்கூடிய மடையர்களுக்கெல்லாம் யார் தலைவன் என்று சொல்ல வேண்டுமானால் நியூட்டனை தான் சொல்ல வேண்டும். இன்று ஒளிமயமாகி கொண்டிருக்கிறது என்றால் இது நியூட்டன் தான். நியூட்டனுடைய கல்லறையில் அலெக்சாண்டர் போப் எழுதிய இந்த கவிதை என்பது இன்றும் அவருடைய கல்லறையில் இருக்கிறது. நாமெல்லாம் சிறு வகுப்பில் படித்திருப்போம், ரூதர் போர்டு அப்படின்னு சொல்லி. அந்த ரூதர் போர்டு நாமெல்லாம் இடி இடிச்சா அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனான்றதுதான் சொல்லுவோம். ஆனால் அந்த ரூதர் போர்டு வாய்க்குள்ளேயே ஏதோ முனகுகிறார். தம்பி, அவங்க அப்பா கேட்கிறாரு, தம்பி தூங்கிட்டு தானடா இருந்தா, என்னடா முனகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா, ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது, அப்புறம் வெளிச்சம் வந்தது. அது ஒண்ணு இல்லடா, இடிதான்டா. இல்லப்பா, அதுல ஏதோ சவுண்டு இடி வந்தது, இது என்னன்னே தெரியல. அது எனக்கு கொஞ்சம் அப்படியே என்னோட மண்டையை போட்டு கசக்கிக்கிட்டே இருக்கு. யாருக்கு? உங்களை போன்ற வயதில் ரூதர் போர்டுக்கு வந்தது. அப்போ அந்த இடியும் அந்த மின்னலும் வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த லைட்னிங்குடைய பவர் எவ்வளவு என்பதை கண்டுபிடித்தவர் ரூதர் போர்டு. அதனுடைய வயது என்ன என்றால், இப்ப படிக்கக்கூடிய 10வது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் பருவமாக இருக்கும் பொழுது ரூதர் போர்டு அதை கொண்டு வந்தார். அப்ப அந்த இடியும் மின்னலும் எப்படி இந்த பூமியை தாக்குகிறதோ அதில் இருந்துதான் அந்த யுரேனியம் என்ற அணுவை பிளந்தார். அந்த யுரேனியம் என்பதை இன்றைக்கு வெடிக்க வைக்கிறார்கள் உலக நாடுகள். இன்றைக்கு காசா, இஸ்ரேல் எல்லாம் பாலஸ்தீனம் எல்லாம் பார்க்கும் பொழுது மனம் ரொம்ப வேதனை அடைகிறது. இந்த நாடும் இந்த ஊரும் இந்த இடமும் யாருக்கும் எவருக்கும் சொந்தமானது கிடையாது. ஒரு கேரட் ஒரு இடத்தில் விளைகிறது என்றால் அந்த கேரட் அந்த இடத்தில் விளைவதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு கத்திரிக்காய் ஒரு செடியில் விளைகிறது என்றால் அந்த கத்திரிக்காய் அந்த இடத்தில் விளைவதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு பாகற்காய் ஒரு செடியில் விளைகிறது என்றால் அந்த செடியில் விளைவதற்கும் அதற்கு உரிமை இருக்கிறது. சிறுவர்கள், சிறுமிகள், நீங்கள் இந்த இடத்துல அமர்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான உரிமை இருக்கு. அந்த உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. ஆனால் இது ஏன் நாடு, இது எனக்கு சொந்தம் என்று போட்டி போட்டுக் கொண்டு என்று பல அணுகுண்டுகளை வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ரூதர் போர்டு என்ன கொண்டு வந்தார்னா, அணுவை தான் பிளந்தார். யுரேனியத்தை உடைக்க முடியுமா என்பதை அறிவியல் பூர்வமாக உடைத்து காமிச்சார். ஆனால் எங்கிருந்தோ வந்து நான் குண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல 1000 கிலோமீட்டர் எல்லாம் வந்து அந்த குண்டை போட்டுட்டு இருப்பார். அந்த விமானத்தின் மூலியமா வந்து குண்டை போடுகிறார் என்றால் அது யாரு கற்றுக் கொடுத்தது? அந்த விமானம் பறப்பதற்கும் அந்த விமானம் அவ்வளவு தூரம் வருவதற்கும் யாரு கற்றுக் கொடுத்தது என்றால் அது பறவைகள் தான் கற்றுக் கொடுத்தது. அதுதான் அறிவியல். பறவைகள் பறந்து போகும். எப்படி போகும்? அந்த வி ஷேப்ல பறந்து போகும்.
அந்த வி ஷேப்ல பறந்து போகுது அப்படின்னா எதற்காக போகிறது என்றால் இரையை தேடிதான் போகிறது. உன்னை மாதிரி குண்டு மலை பொழிவதற்காக அல்ல, இரையை தேடி போகிறது. அப்ப அந்த ஒவ்வொரு பறவையும் போகும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய பறவை பறந்து பறந்து போகும். அந்த பறவைகளுக்குள்ளே ஒரு சமத்துவம் இருந்தது, சகோதரத்துவம் இருந்தது, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருந்தது, காப்பாற்ற வேண்டும் என்ற மனப்பான்மை இருந்தது. கேடுகட்ட மனிதர்களே உங்களிடத்தில் இல்லை என்பதையும் மறுபடியும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். அந்த பறவைகளுக்கு இருந்தது. முன்னாடி பறக்கிற பறவை, அடடா நீ ரொம்ப நேரம் பறந்துட்ட, அதுவா தன்னால் முடியாது என்று வரும் பொழுது பின்னோக்கி வந்துவிடும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பறவை மறுபடியும் முன்னே சென்று பறந்து கொண்டிருந்தது. அப்ப அது பறந்துகிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல காற்றினுடைய திசை வேகத்தை தகுந்த மாதிரி அந்த பறவை தன்னுடைய ஆற்றலை முழுமையாக முதல் பறவை வெளிப்படுத்தும். அந்த பறவை எவ்வளவு தூரம் சென்று கொண்டு இருக்கிறதோ அது செல்ல 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 அடுத்தடுத்து அது ஓய்வு தேவைப்படும் பொழுது அதுவாக பின்புறம் வரும். அப்பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய பறவை, நீ சற்று ஓய்வெடு, நான் செல்லுகிறேன். அது ஓய்வு எடுக்கும் பொழுது அடுத்த பறவை இப்படியே போகும். கடல்களின் மீது 8 நாட்கள் கூட பறக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு என்றால் அந்த பறவைக்கு இருக்கிறது. அந்த பறவையின் மூலியமாக தான் இந்த வானூர்தியை கண்டுபிடித்து அந்த வானூர்தியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறானா எதற்கோ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய டிராவலினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக வானூர்தியை பயன்படுத்தலாம். பறவைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது சமத்துவம், சகோதரத்துவம், அந்த ஆற்றலை எப்படி வெளிப்படுத்த முடியும், அந்த ஆற்றலை எப்படி அதிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொண்டு உள்வாங்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தது பறவை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கணக்கு, மிகப்பெரிய அறிவியல். கணக்கு அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது? வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது. வெற்றிகளையும் தோல்விகளையும் சொல்லிக் கொடுத்தது யார் என்றால் கணக்கு. அந்த கணக்கு எப்பொழுது வந்தது என்றால் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்தது. எகிப்தியர் காலத்தில் வந்தது அந்த கணக்கு. நாமெல்லாம் வீட்டுல விளையாடுவோம், தாயம் விளையாடுவோம். விளையாண்டுருக்கோமா? தாயம் என்றால் 1, அமாவாசை என்றாலும் முதல் நாள் என்று அர்த்தம். வளர்பிறை, தேய்பிறைகள். வளர்பிறையில் அமாவாசை என்றால் முதல் நாள், பௌர்ணமி என்றால் தேய்பிறையில் முதல் நாள். ஆக தாயம் என்பது 1. ஆனால் இன்று 2வது தாயம், அதுக்கு அடுத்து 2 உழுவும், அப்புறம் 3 உழுவும், அப்புறம் 4, அப்புறம் 5, 6, இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த 2 என்பது அந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை தான் சொல்லுவோம். ஆனா அதை இந்த மடையர்கள் பாட்டியமே அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்டா எந்த பாட்டியடா போனது? அதை ஒரு முறை இந்த இடத்தில் அரசியல் பதிவு செய்யவில்லை. ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது கேட்டாங்க, என்னடா பாரத் மாதாவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து எங்க இருக்குன்னு சொன்னாரா. அப்பொழுது நம்மளுடைய முத்தமிழறிஞர் தான் சொன்னாரா, பாரத் மாதா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கதான் தமிழ் தாய் வீடு அப்படின்னாரா. அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப அந்த பிரதமை என்பது 2, அந்த 3, அந்த தாயம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. 5 போட்டா இந்த மலையிலிருந்து அடுத்த 5 இங்க வைக்கணும்ன்ற அவனுக்கு இமீடியட்டா கால்குலேஷன். 5, 6, இந்த மலையில இருந்து அந்த மலையில வச்சா 6, இந்த மலையில இருந்து நேரா அடுத்த மலைக்கு வந்தோம்னா 12, இந்த மலையில இருந்து அடுத்து நான் போகணும் அப்படின்னா இன்னொரு மலைக்கு வந்தோம்னா 12, அப்புறம் 3, அப்புறம் 2, 1 விழுந்தா தாயம் உள்ள போய் படம் வளர்த்தரலாம். அதே போல 4 பேர் விளையாண்டுட்டு இருப்போம், அந்த கல்லெல்லாம் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும். 2, 3, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு இதை கற்றுக் கொடுத்தது கணக்கு. இந்த கணக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தமான விஷயங்களை நமக்கு பதிவு செய்தது. வெற்றிகளையும் பதிவு செய்தது, தோல்விகளையும் பதிவு செய்தது, யதார்த்தங்களையும் பதிவு செய்தது, ஏமாற்றங்களையும் பதிவு செய்தது. ஆக இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இன்று மறைந்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கணக்கு தான் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்தது. ஆடுபுலி ஆட்டம் 3 கல்லு தான். அப்ப நம்ம கிட்ட இருப்பது 3. அந்த 3 என்ற கணக்கை வைத்து அந்த சின்ன சின்ன காய்களா இருக்கிறது எப்படி ஜெயிச்சு வர்றது என்பதை கற்றுக் கொடுத்தது கணக்கு. நொண்டி ஆட்டம் விளையாடுவோம். அப்ப ஒரு மனிதன் அவன் உடல் ஊனமுற்று இருந்தானா அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவது என்பதை சொல்லிக் கொடுத்தது நொண்டி ஆட்டம். ஆக கணக்கு என்பது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகளையும் கொண்டு வந்தது எது என்றால் கணக்கு. சயின்ஸ் என்பது வேற ஒண்ணும் இல்லை, நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம். சயின்ஸ் என்பது வேற ஒண்ணுமே இல்லை, அன்றாடம் நீ பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் அறிவியல் தான். கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடியை நார்மலா கத்திரிக்கோல்ல கொண்டு போய் வெட்டினா அது என்ன ஆகும்? கண்ணாடியை வெட்டினா உடைஞ்சு போய் தான் போகும். ஆனா அந்த கண்ணாடியை உடையாமல் வெட்ட வேண்டும் என்றால் ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துட்டு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், சின்ன கண்ணாடி எடுத்துட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு அந்த கண்ணாடியும் கத்திரிக்கோளும் மூழ்கக்கூடிய அளவில் தண்ணியை எடுத்துக்கொள், அதற்கு தகுந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்.
அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த கண்ணாடியை உள்ள விட்டு அந்த கத்திரிக்கோளும் உள்ளதான் இருக்கும். அந்த கத்திரிக்கோளும் கண்ணாடியும் உள்ள இருக்கும் பொழுது அதுக்கு வந்து அகலமான பாத்திரத்தில் இருக்கிற இது ரெண்டு மூழ்கும் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்ட பண்ணா அந்த தண்ணிக்குள்ள அந்த கண்ணாடியை கத்திரிக்கோளை கட் பண்ணு. கண்ணாடி உடையாமல் நீ என்னவாக கட் பண்ண வேண்டும் என்று கத்திரிக்க வேண்டும் நினைக்கிற அந்த கண்ணாடி முழுமையாக உனக்கு கிடைக்கும். இது ஒரு அறிவியல். இசை வேற எங்க இருந்து வந்தது கிடையாது. நீ ஒரு இசைஞானி ஆக வேண்டும். இப்பொழுது சிம்பொனி இசை இளையராஜா பண்ணிட்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சிம்பொனி என்பது சாதாரணமான, ஆனால் அதை பாராட்டிய தமிழக அரசுக்கு இந்த வீகலத்தூர் அரசு பள்ளியின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அந்த இசை எப்படி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்க, அந்த கண்ணாடி டம்ளர் வெறும் டம்ளரை தட்டிப்பாரு, அந்த இசையினுடைய தன்மை தெரியும். அந்த கண்ணாடி டம்ளர்ல 10 ml ஊதி தட்டிப்பாரு, அந்த இசையோட தன்மை மாறும். அந்த கண்ணாடி டம்ளர்ல 20 ml, அப்புறம் 30 ml, 40 ml, 50 ml, 60 ml, 70 ml, அப்படி 100 ml வரைக்கும் அப்படியே கொண்டு போ. அந்த இசை எப்படி மாறுகிறது என்பதை உன்னால் உணர முடியும். இதுவும் ஒரு அறிவியல். நீங்கள் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்தால், ஒரு 10 மீட்டர் வீட்டுல தண்ணி பிடிக்கிற அந்த டேப் இருக்கு, அந்த இது ஓஸ் இருக்கு, ஒரு 10 மீட்டர் எடுத்து ஒரு சைடு ஒரு புனலை வச்சிரு, இன்னொரு சைடு ஒரு புனலை வச்சிரு. ஒரு சைடு இருக்கக்கூடிய புனல் அதில் நீ பேசு. நீ பேசி முடித்தவுடன் மறுபுறம் உள்ள ஒரு புனலை எடுத்து உன்னுடைய காதில் வை. நீ பேசியதை நீயே கேட்க முடியும். இது ஒரு அறிவியல். நீங்கள் பேசியதை நீங்களே கேட்க வேண்டும் என்று சொன்னால் 2 புனலும் ஒரு 10 மீட்டர் ஓசும் இருந்தால் போதும். நீங்கள் பேசியதை நீங்கள் கேட்க முடியும், நீங்கள் உணர முடியும். உங்களுடைய அந்த வார்த்தை எப்படி காதில் வந்து விழுகிறது என்பதை நீங்கள் கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு அறிவியல். அதைதான் இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு சவுண்ட் எனர்ஜியா உங்கள்கிட்ட கிடைக்கிறது. ஆனால் இந்த மைக்குக்கு தேவைப்படுவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கரண்ட் இருந்தாதான் அந்த மைக்கு ஒர்க் ஆகும். அந்த கரண்ட் இருந்தாதான் அந்த ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும். ஆனால் உங்களிடத்தில் கேட்பது வெறும் ஒலி, சவுண்ட் மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குது. அப்ப இது ஒரு எனர்ஜி. உங்களை மாதிரி சிறு வயசுல இருக்கும் பொழுது எல்லாருமே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போவோம் தானே. போகும் பொழுது ஒரு பலூன் வியாபாரி வந்து பலூன் வித்துட்டு இருக்கிறார். அப்ப எல்லா பிள்ளைங்களும் போனோடனே பலூன், என்ன பலூன் வாங்குவோம் எல்லாரும்? பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய கலரான பலூனை தானே வாங்குவோம். அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் நிறைய பலூனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய பலூன் போயிடுச்சு. ஒரே ஒரு பலூன் தான் மிச்சமாக இருந்தது. என்ன கலரா இருக்கும்? யாரு அது? அந்த மாணவன். கருப்பு கலர் பலூன் மட்டும் பலூன் வியாபாரியிடம் நின்று போய்விட்டது. இதே போன்ற ஒரு மாணவன் கேட்கிறார், எல்லா பலூனும் வித்துடுச்சு அங்கிள், இந்த ஒரு பலூன் மட்டும் ஏன் விற்காமே இருக்குது? ஒருவேளை இது உயர பறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் வியாபாரிட்ட ஒரு மாணவன் கேட்கிறான். அப்ப அவரு சொல்றாரு, இல்லப்பா, எந்த பலூனா இருந்தாலும் உயர பறக்கும். அந்த பலூனில் இருக்கக்கூடிய காற்று தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் முன்னாடியே அந்த கருப்பு கலர் பலூனை எடுத்து அந்த பலூன் வியாபாரி பறக்க விடுகிறான். அதை அந்த மாணவன் உள்வாங்கிக் கொள்ளுகிறான். அமெரிக்காவினுடைய மிக பெரிய புரட்சியாளராக வந்தானே மார்ட்டின் லூதர் கிங், அந்த மாணவன் தான் அந்த கருப்பு நிற பலூனை ஏன் பறக்காது என்று கேட்ட மாணவன். ஆக இதிலிருந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால், உயர உயர பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான விஷயங்கள் மட்டும்தான். அந்த காற்று போன்ற உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி தான் மிக மிக முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் இந்த பருப்பொருளும் நாம் இங்கு உட்கார்வதும் நாம் நடப்பதும் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அறிவியல் மட்டும்தான். நாம் குடிப்பது